1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. இந்த தேர்தல் போருக்கு தயாராகி வந்து கொண்டிருந்த இன்று கூடியிருக்கின்ற எனதன்மை தமிழ் தேசிய போராளிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனதன்மை தாய் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு விடயத்தை நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர் பொது மேடையில், மக்கள் மன்றத்தில், பொதுவெளியில் தனது கட்சி கொள்கையும் கோட்பாடுகளையும் தங்களுடைய ஆட்சி வரைகளை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கின்ற திராணி வளைத்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மட்டும்தான். அந்த வகையிலே வாழ சட்டமன்ற தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே ஏழைகளின் சின்னமான எதிர்கால சந்ததிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சின்னமான விவசாய சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளராக உங்கள் முன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியும் வரலாம். நாம் தமிழர் கட்சியும் எல்லாருமே திருட்டு பயன்தான், இவங்க மட்டும் என்ன மாற்று அப்படின்னு எங்களையும் அவர்களுடைய பட்டியலையே சேர்த்து வைத்ததின் விளைவு நாங்கள் எத்தகைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டிருந்தாலும், எத்தகைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருந்தாலும் எங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் செல்மறித்து கேட்பதில்லை. நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா? நீங்களா ஜெயிக்க மாட்டீங்கப்பா, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இப்படி ஒரு மனநிலை என்பாலும் சொல்லுங்களே. நாங்கள் கட்சி தொடங்கிய போது தேர்தலில் நிற்பீங்களான்னு கேட்டாங்க. 2016 நின்று காட்டினோம். நோட்டாவை தாண்டிங்களா கேட்டார்கள். நோட்டாவை தாண்டி காட்டினோம். நீங்க எல்லாம் இதோ போயிருங்க சொன்னாங்க. 3வது பெரிய கட்சியாக தமிழக அரசியலை வளர்ந்து நின்றோம். டெபாசிட் வாங்கிடுவோம் கேட்டாங்க. 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். 234 வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து உங்களால் நிற்க முடியாது. எத்தனை தேர்தல்களில் உங்களால் நிற்க முடியும்? ஒரு தேர்தல் நிற்பீங்க, அதுக்கப்புறம் 1.5% ஓட்ட வாங்கிட்டு வேலையில் இருக்கிறாங்க. 5வது முறையாக பல தோல்விகளையும் கடந்து 5வது முறையாக தனித்து நின்று இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். அதே போல கேட்கிறார்கள். என்பால சொன்னங்களே, நீங்க ஜெயிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. உறுதியாக வெற்றி காட்டுவோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்காக உங்களுக்கு பதில் சொல்லும். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதில் ஏகப்பட்ட போட்டி. நாம் தமிழர் கட்சி நாங்க 234 பேரை அறிவிச்சு 1 மாசம் ஆச்சு. எல்லா பகுதியிலும் வேலைப்பாடுகள் நடந்து வருகிறது. நம்முடைய பானூர் சட்டமன்ற தேர்தலும் நம்ம தொகுதியிலும் நடந்துட்டு இருக்கு. இன்னுமே திமுகவுல கூட்டணி இழுபறி, அதிமுக கூட்டணி இழுபறி, பாபாக்க எங்க இழுத்துட்டு இருக்குன்னே தெரியல. வேட்பாளர் யாரும் முடிவு பண்ணல. இத்தகைய சூழ்நிலையை வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தக்கூடிய திராவிட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பான சொன்னங்களே, வேட்பாளர் அறிமுகம் செய்யணும். நான் தான் வேட்பாளர். ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், வழக்கறிஞராக படித்து திண்டிவனம் நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பயிற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு இளம் வழக்கறிஞர். நீங்க நினைச்சு பாப்பீங்களா? சொன்னீங்க 28 வயது இளைஞருக்கு யாராவது கட்சியில ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பானு? யாராவது கொடுப்பானா? ஒரு 28 வயது இளைஞருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளரா நிறுத்த முடியுமா? திமுக நிக்கணுமா? முதல்ல விருப்ப மனு வாங்குறது 25,000 ரூபாய் இருக்கான்னு கேட்கலாம். அப்படி 25,000 கொடுத்து விருப்ப மனு வாங்கிட்டு நேர்காணல்ல போய் உட்கார்ந்தோம்னா நீ செலவு பண்றதுக்கு 5 கோடி இருக்கான்னு கேட்கலாம். திமுக மட்டும் இல்ல, அதிமுகவிலே அதே கேட்கலாம், பாமகவிலே அதே கேட்கலாம். ஆனா எங்க அண்ணன் சீமான் நேரத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்கலாம், தம்பி என்ன படிச்சிருக்க? ஆனா இளங்கலை பொறியியல், இளங்கலை சட்டம் படிச்சிருக்கேன். அப்பா என்ன பண்றாரு?
விவசாயம் பண்றாரு. அப்ப நீதானா வேட்பாளர் நிக்க வச்சிட்டான். என்கிட்ட தேர்தல்ல நிக்கிறதுக்கு சிபி காசு கேட்கற, ஓட்டு வாங்குறதுக்கு நீ செலவு பண்ணியா என்று உத்தரவாதம் கேட்கற. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக நிற்பியான்னு பார்த்தான், நிக்க வச்சான். அப்படி ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான தவிர வேறு யாரும் கிடையாது. கருணாநிதியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டார், அமைச்சரானார், துணை முதலமைச்சரானார். எப்படி ஆட்சி உங்களுக்கு தெரியும்? ஒரே ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்துட்டு நீட் தேர்வுடைய ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த ரகசியத்தை 5 வருஷமாவே ரகசியமா வச்சிருந்து நாடு நாசமா போனதான் மிச்சம். தினந்தோறும் பாலியல் படுகொலை, தினந்தோறும் கொள்ளை, தினந்தோறும் கொலை, தினந்தோறும் கற்பழிப்பு, லட்சக்கணக்கில் சொல்லுங்களே. ஆட்சிக்கு வந்த முதல் 3 மாதங்களிலே 30,000 கோடி இவர்கள் கொள்ளையடித்து வைத்தார்கள். நாம சொல்ல ஐயா பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் சொன்னது. கருணாநிதியின் பேரும் சட்டமன்றத்துக்குள்ள சொன்னது இந்த நாடு நாசமா போனத அவன் காட்டிட்டான். அந்த சொன்னங்களே காமராஜனின் பேரும் கற்கனின் பேரும் சட்டமன்றத்துக்கு சொன்னா என்ன நடக்குது? 26 நாங்கள் காட்டுவோம், நாங்கள் உறுதியாக காட்டுவோம். நீங்க நினைக்கிறீங்க ஜெயிக்கிற கட்சி தான் ஓட்டு போடுவோம், நீங்களே தோக்கிற கட்சிப்பா உங்களுக்கு ஏன்பா போடணும்? ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க, நாங்க தான் ஜெயிக்க போடுவோம். அப்ப ஜெயிக்கிற கட்சி நாங்க தான், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லப்பா அதையும் தாண்டி நாங்க திமுகவுக்கு தான் போடுவேன், நான் அதிமுகவுக்கு தான் போடுவேன் அப்படின்னா சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன், திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க திமுக கூட போடு, அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அதிமுகவுக்கே போடு. இல்ல வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க வெற்றி கழகத்துக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னா விசிலிக்கே போடு. ஒரே ஒரு கோரிக்கை நான் கேட்கிறேன், என்ன மாதிரி ஒரு வேட்பாளர் மேடையில ஏறி எனக்கு ஓட்டு போடுறது எந்த கட்சி கேட்குதோ அவனுக்கு ஓட்டு போடு, தாராளமா போடு. திமுக கூட போடு. திமுக வேட்பாளர் இந்த மண்ணை சேர்ந்தவங்க தானே, வந்து நின்று எனக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு கேட்டா நீ போடு. அவர்கள் எல்லாம் தனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்க கூட பிராணி இல்லாதவர்கள். வெளியில இருந்து ஆளை கூட்டு வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இல்ல அந்த சின்னத்தோடைய கை பதாகையை கையில வச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு பொம்மையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல உங்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியை தேர்ந்தெடுக்க போறீங்களா என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு ஓட்டு போடுங்க என்று உங்களிடத்துல கேட்காத வேட்பாளர்கள் உங்களுக்காக சட்டமன்றத்துல உங்களுடைய உரிமைக்காக இந்த மண்ணின் தேவைக்காக எப்படி பேசுவாரு? நீங்க நம்பிக்கை வாக்கு செலுத்துறீங்க, என்ன நம்பிக்கை வாக்கு செலுத்துறீங்க? நீங்க முழுமையாவே ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, யார் வந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு வந்துட்டீங்க. அந்த முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? நாங்க எங்கிருந்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க சபாகரத்தில் வந்தோம். என் மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, என்னோட சித்தப்பா பெரியப்பா மாமா வச்சா எல்லாரும் நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க பார்த்து அதை சரிபடுத்த முடியாதா என்று படித்த பண்பட்ட பிள்ளைகள் நாங்கள். எந்த அரசியலால் என் இனம் வீழ்ந்ததோ அதே அரசியலால் என் இனத்தை எழுச்சியாக என் மண்ணை மாற்றி படைக்கணும் என்ற உறுதியோடு இந்த காலத்துல நாங்கள் நிற்கிறோம். உங்களில் வந்த பிள்ளைகள், உங்களுடைய வழியை உணர்ந்த இந்த பிள்ளைகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தி வெற்றி பெறாத வைக்காது. எதுவும் மாறாது. ஒரு குடும்பத்துடைய வழியை புரிந்து கொண்டு எப்படி ஒரு மகன் வேலைக்கு போறானோ அதுபோல இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இருநிலைகளை பார்த்து கொடுத்து என்று நாங்கள் அரசுகளுக்குள்ள வந்திருக்கோம். சின்ன பிள்ளைங்களை நினைக்காதீங்க. சொல்லுங்க, நான் பேசுற பேச்ச நல்லா உன்னிப்பா கேட்டு கேளுங்க. 28 வயது இளைஞனாலும் ரொம்ப அரசியல் அப்படியே பழங்கின கொட்டை கொட்டையெல்லாம் அப்படிப்பட்ட குடும்பத்துல வரல. எங்க அண்ணன் செய்த மாற்றம் என்ன? அரசியல்ல ஒரு எம்எல்ஏ சீட்டுன்னா காசு வச்சிருக்கிறவனுக்கு தான், ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவனுக்கு தான், இல்ல அமைச்சரா இருந்தவனுடைய மகனுக்கு தான் அப்படின்னு இருந்ததை மாற்றி அரசியல்ல எம்எல்ஏ எம்பின்னா அது பணபலம் அளித்தவருக்கு மட்டுமல்ல, ஏழை விவசாய குடும்பத்தை அவங்க எம்எல்ஏ எம்பியா ஆக்க முடியுன்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் நிச்சயமா. அரசியல் பணம் அடைச்சவங்க அப்ப விட்டு சொத்தா என்று அவர்களை தலை தெளிக்க ஓடவிடக்கூடிய ஒரு அரசியலை நிச்சயமா நமக்கு முன்னிறுத்துறாங்க. இந்த வானூர் சட்டமன்ற தொகுதி ஒரு கேட்பாரற்ற ஒரு தொகுதி. எந்த மாவட்டத்தின் பேரை சொன்னாலும் ஒரு சிலருக்கு பிரதானமாக ஒரு தொகுதிக்கு பேரை சொல்ல தெரியும்.
இல்லைங்களா? இப்ப திருநெல்வேலினா கிள்ளியூர் ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. இங்க தேனி பக்கம் போனா அங்க ஒரு கம்பம் சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதே மாதிரி விழுப்புரம் வந்தா திண்டிவனம் சொல்லுவாங்க, விழுப்புரம் சொல்லுவாங்க. வானூர்னு ஒரு தொகுதி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த லட்சணத்துலதான் இது வரைக்கும் இந்த மண்ணு ஆண்டவர்கள் இருந்திருக்காங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்த உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த லட்சணத்துலதான் வானூர் தொகுதி வச்சிருக்காங்க. ஒரு கேட்பாளர்கிட்ட வானூர் தொகுதின்ற ஒரு பேரே தெரியாத பேரறியாத ஒரு தொகுதியாகத்தான் இந்த தொகுதி இருந்தது. இந்த தொகுதிக்கு என்ன தேவை, இந்த தொகுதி மக்களுக்கு என்ன வேணும், உட்கட்டமைப்புகளை எப்படி கொண்டு வரணும், எதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. எல்லாரும் கூட நம்மளும் வேட்பாளராக நின்னோம், எல்லாரும் கூட நம்மளும் ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், எல்லாரும் கூட நீங்களும் வாக்கு செலுத்தினீங்க, வெற்றி பெற்றாங்க, எம்எல்ஏ எம்பி ஆனாங்க. ஆனா இந்த வானூர் தொகுதி வாழ்ந்திருக்கா அப்படின்னா கிடையாது. வானூர் தொகுதியில நாங்க இதை கொண்டு வந்தோம் என்று சொல்லி மார்பட்டை கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை கூட இந்த கடந்த கால இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. நாங்க இதுதான் கொண்டு வந்தோம், ஒண்ணுமே இல்லை. இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கிட்டு நீங்க வாக்கு செலுத்தாதீங்கன்னு நான் சொன்னா அது எப்படிப்பா காசை வாங்காம போகுது, அந்த காசு எங்களுடைய காசு தானே அப்படின்ற அளவுல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய காசு அவங்ககிட்ட எப்படி போச்சு, அந்த கேள்வி நமக்குள்ள வர்றது கிடையாது. இந்த வாக்குக்கு கொடுக்கக்கூடிய காசு நம்முடைய காசு தான். அந்த காசு அவங்ககிட்ட எப்படி போச்சு, நாம வாங்குற ஒவ்வொரு பொருளிலும் நாம் செலுத்தின வரி, அந்த பணம் அங்க போச்சு. அந்த வரி எதுக்காக நம்ம செலுத்துறோம், நம் பிள்ளைகளுக்கான சரியான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை, சீரான சாலை, தடையற்ற மின்சாரம், மக்களுக்கான தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வச்சு அவர்களுக்கான தன்னிறைவான ஒரு பொருளாதார வாழ்க்கை, இதை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாம் செலுத்திய வரி நமக்கு கல்வியா வராம, மருத்துவமா வராம, சீரான சாலையா வராம, தடையற்ற மின்சாரமா வராம தேர்தலுக்கு 500 ரூபாவா வருதுன்னா அப்ப அங்க தப்பு நடக்குதா இல்லையா? அப்படி தவறு செய்யக்கூடியவர்களை நீங்க மறுபடியும் அவங்க காசை ஓட்டு போட்டு போட்டு அவர்களை செஞ்ச தவற மேலும் அவர்களுக்கு தட்டி கொடுத்து இந்த வாட்டி 500 ரூபாய் கொடுத்து அடுத்த வாட்டி 1000 ரூபாய் கொடு, அந்த நிலைமைக்கு தானே நீங்க அவங்களை கொண்டு வரீங்க. என்ன சொன்னதுல இதுல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இந்த 500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய்ன்றது 500 ரூபாய் கிடையாது. ஒரு திமுகவுடைய தலைமை இல்ல ஒரு அதிமுகவுடைய தலைமை ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் என்று கணக்கிட்டு தான் தேர்தல்ல காசு கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் வருது. இப்ப ஒரு ஒன்றியத்துக்கு வருது, அவர் பிரிச்சு ஒரு கிளைக்காக கொடுக்கிறாரு. அந்த கிளையில கிளை செயலாளர் இருப்பாரு, கிளை பிரதிநிதிகள் இருப்பாங்க, கிளையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு கலந்தாய்வு போடுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம ஊர்ல ஒரு 1000 ஓட்டு இருக்கு, இந்த 1000 ஓட்டுல நம்ம ஒரு 500 ஓட்டு வாங்கி கொடுத்தாலே போதும், ஒன்றியத்துக்கிட்ட நம்ம மூஞ்சி குடிச்சிடலாம், இல்ல அதை விட கம்மியா வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு தப்பா போயிடும், குறைஞ்சது ஒரு 500 ஓட்டாவது நம்ம வாங்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கள் தீர்மானிக்கின்ற போது அவங்க திட்டமிடுவாங்க, என்னன்னா 1000 ரூபாயும் கொடுக்கறதுக்கு நம்ம எதுக்கு கட்சிக்காரன், வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுப்போம், மீதி 500 ரூபாய் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒரு குரூப். இதுல ஒரு சில கிளைகள்ல என்ன நடக்கும்னா, வீட்டுக்குள்ள 500 ரூபாய் வேணாம், ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் வேணும், ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுப்போம், மீதி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப். இதுல இன்னொரு சில கிளைகள்லாம் என்ன நடக்கும்னா, நம்ம ஓட்டுக்குன்னு கணக்கு போனா ஒரு வீட்டுக்கு 500 ரூபாய் கணக்கு பண்ணிக்குவோம், அப்படின்னா அதிகமா நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப். இதுல இன்னொரு சில பேர் சாமர்த்தியம் என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவோம் அவங்களுக்கு மட்டும் காசு கொடுப்போம், ஓட்டு போடாதவங்களுக்கு எதுக்கு நம்ம காசு கொடுத்தும் பயன் இல்லை, நம்ம ஓட்டு போறவங்களுக்கு மட்டும் காசு கொடுப்போம், மீதி நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒவ்வொரு கிளைகளிலுமே நடக்கிறது. என்ன சொன்னாங்களே, ஒவ்வொரு கிளைகளிலுமே நடக்குது. ஓட்டுக்கு காசு கொடுக்குறதே ஒரு சட்டக்கேடு, அந்த காசுலையுமே இவர்கள் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்திட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க. நான் சொல்றது பொய் இல்லை, இது உண்மை, இது சத்தியம், இதுதான் நடக்குது.
இது உண்மையில இதுதான் நடக்குது. ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய காசுலயே கொள்ளடிக்கிற கூட்டம். இல்லைன்னா ஏன் திமுக கிளை செயலாளர் 50 வருஷமா அந்த கிளை செயலாளர் பதவியை விட்டு கொடுக்காம, அதிமுக கிளை செயலாளர் பதவி விட்டு கொடுக்காம ஏன் அதை 20 ரூபாய் போட பிடிச்சிருக்கான்? இந்த காசுக்காகத்தான். இப்படிப்பட்ட நிலைமை இங்க இருக்கு. எனக்கு முன்னதாக பேசிய முனியாண்டி அவர்கள் கூட இலவச மருத்துவத்தை பற்றி சொன்னார். இந்த மருத்துவம் வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, இங்க அரசு ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்திருக்கு. இது திமுக இருந்தாலும் செய்யும், அதிமுக இருந்தாலும் செய்யும். என்னன்னா, மருத்துவ காப்பீடு திட்டம். மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னா, அந்த திட்டம் வைத்திருக்கக்கூடிய, அந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் 25 லட்சம் வரைக்கும் அந்த கார்டுல தனியார் மருத்துவமனையில வைத்தியம் பார்த்துக்கலாம். நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா டிவி போட்டி தரங்க, ஏதாவது ஒரு செய்தி சேனல்ல இல்ல, இப்ப விஜய் டிவிலே வருது. எங்க அப்பாவுக்கு முடியாம இருந்துச்சு, 2 லட்சம் ரூபாய் ஆகும் சொன்னாங்க, 10 லட்சம் ரூபாய் ஆகும் சொன்னாங்க. தமிழக முதலமைச்சர் கொடுத்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே நாங்க போயிட்டு 1 ரூபா கூட காசு இல்லாம இலவசமா நாங்க பண்ணிட்டு வந்தோம். முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வீடியோ வரும், நல்லா பாத்துங்க. இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கு பின்னாலேயும் ஒரு சதி திட்டம் இருக்குது. அந்த வகையில இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு பின்னால இருக்கக்கூடிய சதி திட்டம் என்னவென்றால் என்பாலும் சொன்னாங்க. என்னன்னா, ஒரு காருக்கு 25 லட்சம் ரூபாய், ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு மருத்துவம் தேவை, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கணும், இல்ல அடிபட்டுச்சு ஒரு பிராக்சர், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா அரசு மருத்துவமனையில பண்ண முடியாது. ஏன்னா இங்க தரப்பட்ட மருத்துவமனை இருக்குல்ல, அப்படியே மருத்துவம் பார்த்தாலும் மருத்துவர் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க டேட்டு தான் கொடுப்பாரு, ஒரு வாரம் கழிச்சு டேட்டு கொடுப்பாரு. அந்த எண்ணிக்கையை மாத்தி உடனுக்குடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னா தனியார் மருத்துவமனை தான் பண்ண முடியும். அதனால இவர்கள் இங்க தரமற்ற மருத்துவத்தை கொடுப்பதற்கு காரணமே நம் மக்கள் தரமான மருத்துவம் தேவையை நோக்கி தனியார் மருத்துவமனை நோக்கி படையெடுக்கிறதுக்காகத்தான். இங்க தரமற்ற மருத்துவம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தனியார் மருத்துவமனைக்கு போறதுக்காகத்தான். இங்க தரமா இருந்தா தனியார் மருத்துவமனைக்கு போறான். தனியார் மருத்துவமனைக்கு போறாரு அப்படின்னா 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா இந்த கார்டை காட்டினாங்கன்னா, அந்த கார்டை காட்டி இப்போ ஒரு பேச்சுக்கு இப்ப முனியாண்டின்றவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். முனியாண்டியோட அப்பா பேரு கோவிந்தன். கோவிந்தன் பேர்ல ஒரு மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கு. அந்த அட்டையை கொண்டு வச்சு அதுல 2 லட்சம் ரூபாய்க்கு பில்ல போட்டு அரசு கிட்ட காட்டி இருக்கு, நாங்க 2 லட்சம் ரூபாய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 லட்சத்தை கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிளைம் பண்ணிப்பாங்க. தனியார் மருத்துவமனையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமும் இந்த மருத்துவ காப்பீடுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமும், அதனால அந்த மருத்துவ காப்பீடு பின்னால நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயனுக்கும் முன்னால அரசு காசுல இருந்து, மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து, அரசு காசுல இருந்து கிளைம் பண்ணிப்பாங்க. இதுதான் நடக்குது. இப்ப இதுல என்னடா பிரச்சனை, இதுல என்ன சதி திட்டம்னா, இந்த அரசு மருத்துவமனை நடத்துறது யாரு? அரசு. அதுல தரமற்ற மருத்துவத்தை கொடுத்து தரமான மருத்துவமனை அப்படின்னு சொல்லி தனியார் மருத்துவமனை நோக்கி தவறுது யாரு? இதே அரசு. அந்த மருத்துவத்தை கொடுத்துட்டு இந்த காப்பீடு திட்டத்தின் கீழே மக்களுடைய வரிப்பணத்தை அங்க கிளைம் பண்ணிக்கிறது யாருன்னா மருத்துவமனை நிர்வாகம், தனியார் மருத்துவமனை நிர்வாகம். அந்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம் யாருன்னா திமுகவோட எம்பியா இருப்பாரு, அதிமுகவோட எம்பியா இருப்பாரு, இல்ல எம்எல்ஏ இருப்பாரு, இல்ல மினிஸ்டரோட பிரியாமையா இருப்பாரு. என்னோட கேள்வி நான் சொன்னேன், நீ 25 லட்சம் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நீ ஒதுக்குறல்ல, அந்த காசை நீ அரசு மருத்துவமனையிலேயே செலவு பண்ணி அதை விட கம்மியான செலவிலேயே அரசு மருத்துவமனை தரத்தை உயர்த்தலாமே, அதை உயர்த்த மாட்டான். இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு சின்ன கணக்கீடு, ஒரு அறுவை சிகிச்சை பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகுது தனியார் மருத்துவமனையில. அரசு மருத்துவமனையில் என்ன செலவு, அதுக்கான எக்யூப்மெண்ட், அதுக்கான பொருள் ஒரு 10,000 ரூபாய். அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவருக்கு ஒரு மருத்துவர் ஒரு மாசத்துக்கு ஒரு 15 அறுவை சிகிச்சை பண்றாரு அப்படின்னா, அப்ப அந்த மருத்துவர் அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு 15 அறுவை சிகிச்சை பண்றாருன்னா, இப்ப இந்த அறுவை சிகிச்சைக்கு மட்டும் அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. மொத்தமாவே 20,000 செலவுல நடத்தக்கூடிய ஒரு மருத்துவத்துக்கு, ஒரு அறுவை சிகிச்சைக்கு 2 லட்சத்துக்கு தனியார் மருத்துவமனைக்கு தள்ளி அந்த 2 லட்சத்தை மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து எடுத்து கொடுத்து அந்த 2 லட்சத்தை வாங்குறது யாருன்னா
திமுக எம்பியாக இருப்பாரு, அதிமுக எம்பியா இருப்பாரு, மினிஸ்டரோட பின்னாலே இருப்பாரு. மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்காக நாங்க செலவு பண்ற மக்களுடைய திட்டம்ன்ற பெயரிலே திருடக்கூடிய திட்டம் தான் இந்த மருத்துவ காப்பீடு. இது போல ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னால சொன்னாங்க, ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னால இது போல சதி திட்டம் இருக்கு. நாங்க கூட இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து அனைத்து மகளிருக்குமா இலவச பேருந்து பயணம் அப்படின்னு கையெழுத்து போட்டார்ல, முதல் கையெழுத்து. அந்த கையெழுத்து வரும்போதே நான் சொன்னேன், என்ன சொன்னதுல இன்னுமே வலைதளத்துல இருக்கு, நான் பேசுறது வெள்ளிமலைப்பேட்டையில நான் பேசுறது இன்னுமே இருக்கு. இந்த மகளிருக்கான இலவச பேருந்து என்பது இது கொண்டு வந்த பிறகு போக்குவரத்து துறையில ஏற்கனவே 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு, ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் பெரிய கடன் இருக்கு. ஏன்னா இந்த இலவச மருத்துவம் இலவச பேருந்து அப்படின்னு கொண்டு வந்து அந்த பயணத்தினால இத்தனை ஆயிரம் கோடி எங்களுக்கு நஷ்டமாயிருச்சு. அதை ஈடுகட்டுறதுக்கு வேற வழி இல்லாம நாங்க போக்குவரத்து அந்த வழித்தடத்தை தனியார் பேருந்துகளுக்கு ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், உண்மையிலேயே அன்பான சொன்னவங்க நான் சொல்லி அடுத்த 2 ஆண்டுகள்ல தலைநகர் சென்னையில மாநகர் போக்குவரத்து கழகத்துடைய வழித்தடத்தை தனியாருக்கு தயார் கொடுத்தாங்க. அந்த தனியார் பேருந்துகளை நடத்துற யாரா இந்த திமுக அதிமுக பிரமுகர்கள். ஏன் இவர்கள் ஆட்சி நடத்துவது அப்படித்தான், தன் கட்சிக்காரர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து சாலை போடுறதுல இருந்து பராமரிக்கிறது, இது போல தனியார் பேருந்துகள் இருந்து தனியார் மருத்துவமனை எல்லாமே தன் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்து மக்களுடைய வரிப்பணத்தை இது போல திருட்டுத்தனமாக திருடி அவங்க கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சு இது போல தேர்தல் எப்பா நீ தானப்பா இந்த மருத்துவமனை வச்சிருந்தா சரி, இந்த தேர்தலுக்கு நீ ஒரு 50,000 கோடி கொடு, நீ இந்த தொகுதிக்கு நீ ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்கு, நீ இந்த தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் கொடு என்று இப்படித்தான் ஒரு இழிவான நிர்வாகத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னாலும் சொல்லுங்களேன், இந்த ரகசியத்தை இந்த திருட்டுத்தனத்தை நாம் தமிழர் கட்சி தவிர வேற எவனும் வேலையில பொது நிலம் மக்கள் மறி பேச மாட்டான். ஏன்னா இதை பண்றவன் திமுக காரன் அதிமுக காரன். இந்த விஷயத்தை ஏன் டிவி காரன் பேச மாட்டானா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அரசியல் என்னன்னு தெரியல. இது மாதிரி நயவஞ்சகமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க, அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், டிவிக்கே இப்ப விசில் ஒண்ணு கொடுத்துட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஏற்கனவே விசில் பசங்க தான் நாங்களே தனிச்சு நிக்கிறோங்க. திமுக கூட்டணி பேசிட்டு 22 கட்சிகளோட 30 கட்சிகள் கிட்ட நெருங்கிடுச்சு, கூட்டணி பேசிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி பேசிட்டு இருக்கு. சரி, அண்ணன் யாரு கூட கூட்டணி வைப்பாரு பாத்தீங்கன்னா திரிஷா கூட கூட்டணி வச்சு நாடு எப்படி போயிட்டு இருக்கு. நாங்க மக்களை ஓட்டுக்கு காசு வாங்கி வாக்கு செலுத்தக்கூடிய மக்களை முதல் தேர்தல்ல 4 லட்சம் பேரும், அடுத்த தேர்தல்ல 16 லட்சம் பேரும், அடுத்த தேர்தல் 30 லட்சம் பேரும், அதுக்கடுத்த தேர்தல் 36 லட்சம் பேருமா நாங்க ஒவ்வொரு தேர்தலுக்குமாக மக்களை நல்ல அரசியலை நோக்கி நாங்க நகர்த்திக்கிட்டு இருக்கும் வகையில இந்த தற்கொலை கூட்டத்தை கொண்டு வந்து மொத்தமாக மாற்றும் போது இவர்கள் நம்ம எப்படி இவர்களை கடந்து செல்வது? அதனால அன்பான சொந்தங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த இவ்வளவு நேரம் நான் பேசுறத பார்த்திருப்பீங்க. அடுத்த தேர்தல் பரப்புரையின் போது மற்ற கட்சி வேட்பாளர்களும் பேசுவாங்க, மற்றவங்களும் பேசுவாங்க. அப்போ அவர்கள் பேசுவதையும் பாருங்கள் அன்பான சொந்தங்களே. இதுவரை நான் பேசுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த புள்ள சட்டமன்றத்துக்குள் போய் நமக்கான உரிமைகளை, நம் மண்ணுக்கான தேவையை, இந்த வாழ்வு சட்டமன்ற தொகுதியை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றிட இந்த பையன் போயினா சட்டமன்றத்துக்குள்ள போய் சரியா பேசுவான், நமக்காக வாங்கி கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்திருந்தா எனக்கு வாக்கு செலுத்து. இல்லைன்னா நீங்க வாக்கு செலுத்த வேணாம். நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி நாசமா போறதுக்காக ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வா. விஜய் கொண்டு வந்ததும் அதுக்கான ஒண்ணுதான். நாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு ஏறிக்கிட்டே போறோம். எங்களுக்கு அடுத்த தேர்தல் தோல்வி மட்டும்தான். ஆனா அரசியல் எங்களுக்கு தோல்வின்றதே கிடையாது. இது வரைக்கும் தோல்வி அடையாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த தேர்தலிலும் பின்னடைவை சந்திக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மண்ணில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என் மான சொன்னவங்களே, இந்த பகுதிக்கு நெடுநாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தனி தாலுகா கண்டமங்கலம் என்கின்ற தனி வட்டம் நான் கொண்டு வருவேன். இதை நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். இங்க பல பேருக்கு இன்னுமே பேரளவு கூட ஒரு பட்டா கொடுக்காத நிலைமையில இருக்கு. இங்க யார் யாரெல்லாம் நெடுநாளாக வசித்து வந்த வாழ்விடங்கள்ல பட்டா இல்லாம இருக்கிறார்களோ அவர் அனைவருக்கும்
10ஆம் வகுப்பு கொடுக்கின்ற உறுதியை நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் எவ்வாறு சொன்னாரு, எனதருமை தாத்தா ரத்தமணி சீனிவாசன் அவர்களும் எனதருமை தாத்தா ராயவர்களும் MC ராஜா அவர்களும் அரங்கேற்ற அந்த சட்டமன்றத்திலே அவர்களுடைய பேரனாக இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய வழக்கறிஞர் கரிகாலனாகிய நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள சென்றால் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே நம் மக்களுக்கு எது நீங்க இதுவரைக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நீங்க யோசிக்காத ஒன்றையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த தொகுதிக்குள்ளே தனி ஒரு வேளாண் கல்லூரியை கொண்டு வந்து கொடுப்பேன். தற்சார்பு பொருளாதாரத்தை முன்வைத்து சிற்றூர்களில் பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி இங்கே அவரவர் வாழ்விடங்களிலே நிலவரம் சார்ந்த தொழிற்சாலைகளை வேளாண் பண்ணைகளை கொண்டு வந்து அதிலே வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பு செய்து அந்த வேலை வாய்ப்புகளை இந்த மண்ணின் மனிதர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுத்து தனி மனித பொருளாதாரத்தில் தண்ணீரை பெறக்கூடிய ஒரு மகத்தான வாழ்வு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அடைய வேண்டிய நிலைக்கு நான் கொண்டு வருவேன் என்ற உறுதியை நான் கொடுக்கிறேன். என் சொன்னது எதிர்வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பி விவசாயி மகன் இந்த கரிகாலனுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். இரண்டாவது கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி வென்றாலும் தோற்றாலும் மக்களாக களத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. அது கடந்த கால வரலாறு பேசும். நாம் தமிழர் கட்சி அழித்தொழிப்பதற்காக எவ்வளோ சதி திட்டங்களை செய்து வருகிறார்கள். இது வரைக்கும் 200 ரூபாய் கொடுத்த ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த தேர்தலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை புரிந்து அவர்கள் செயல் திட்டங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் வெல்ல வேண்டும் என்ற உறுதியை எடுத்து நீங்க வாக்கு செலுத்துங்க. இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா நினைக்காம இவர்கள் ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா அப்படின்னு நினைச்சு ஜெயிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னா நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஒருவேளை இவங்க ஜெயிக்கல கூடாதுன்னா வாக்கு செலுத்தாதீங்க. ஒருத்தர் கூட வாக்கு செலுத்தாதீங்க. ஏன்னா நாங்க எங்களுக்கு போன தேர்தல் 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்துறாங்க. 5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப 36 லட்சம் பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அப்ப 4 கோடி 66 லட்சம் பேர் நிராகரித்தாங்க. 4 கோடி 64 லட்சம் பேர் நிராகரித்தாலும் 36 லட்சம் பேர்களுக்காக இந்த களத்தில் நிற்கிறோம். அதே போல இந்த வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைங்க. இல்லனா நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டு கூட விடாத அளவுக்கு தோற்கறீங்க. ஏன் சொல்றேன்னா அந்த ஒரு ஓட்டு ஏதாவது தப்பி தவறி ஒரு ஓட்டாவது வந்துச்சுன்னா அந்த ஒருத்தருக்காக உண்மையாக இருக்க நாம் தமிழர் கட்சி உயிர்ப்பாடு இந்த அரசியல் களத்தில் நிற்கும். அடுத்த தேர்தலில் பரப்புரை களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.